மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கருப்பு ரோஜா கிளைமேக்ஸ்ல வந்து ராம்கி சார் குதிரையில வருவாரு, இருள அவரை துரத்திக்கிட்டே வரும். சொல்றது ஈஸி. எப்போ போர் அடிச்சாலும் ஒரு எனர்ஜிக்காக பார்ப்போம்ல, வாக் அவுட் கிட்டிங்க ஓரம்போ ஆரண்ய கண்டம். ஆரண்ய கண்டம்னா தியேட்டர்ல தேடி போய் பார்த்தாட்டு. பாம்பே பார்க்கும்போது முஸ்லிம் பெண்ணு படிக்க போற பொண்ணு, அவரோட புத்தகம் கீழே விழுந்தது, அவர் எடுக்கும்போது ஒரு திரை விலகு. இது என்னன்னா, இது என்னமோ உள்ள ஒன்று சொல்றது நம்ம ஹிட் பண்ணுதுன்னு இருக்கலாம். அவ மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனுஷா குரலால வந்து அரவிந்த் சாமி சார் சொல்ற சீன். குக்கர் விசில பார்த்தா வந்து திட்டு அறிவுங்க சொல்லுவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட் அவங்கள ஹிட் பண்ணும். நம்ம பல நேரங்களில் இப்போ திரும்ப யோசிச்சு பார்த்தா ஒரு படத்தோட கதையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த படம் நம்ம பார்க்கும்போது கொடுத்த அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இப்போ என்னோட சார் ஒருத்தர் இறக்கும்போது சொல்றாங்க, அப்படியே ஃபோனை போட்டு கீழே உட்காந்துட்டேன். நான் ஏன் கீழே உட்காந்தேன் அப்படின்னா, பாரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த பாரத்தை சினிமா பார்க்குறவன் எப்படி உணர வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல. எப்பவுமே மழை வந்தா எங்க அப்பாலாம் வந்து மழை வரப்போகுதுனாலே அவங்களுக்கு வந்து பீதி ஆயிரும். போய் முன்னாடி ஷட்டர் போடுவாங்க, எல்லாத்தையும் தண்ணி வைப்பாங்க, எங்கெங்கெல்லாம் ஒழுகுதோ எல்லாம் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டாங்க, மழை வரப்போ வந்து அத்தனை பேருக்கு கால் பண்ணுவாங்க. கரண்ட் போய் விடுறது, அவங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். கையில் ஒரு போன் டார்ச் ஆன் தான், அங்கே ஒரே ஒரு ஒளி தான் இருக்கிறது. திரும்ப ஏன் அது ஒரு ஒளின்னு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ரைட்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தை தான் அவங்களோட ஹோப். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த கோயம்புத்தூர் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ்ல விசிபிளா அதை பார்க்கும்போது நம்ம ரூட்டடா நம்ம எங்கேயோ அந்த ஊருக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது ஒண்ணு என்னன்னா, நம்ம நக்கலைட்ஸ்ல இருந்த ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கோயம்புத்தூரோட எல்லா லொகேஷனும் திரும்ப சொல்ற மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி கூட்டம் இருக்கும், எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அது ஒரு 7-8 வருஷம் பிராக்டிஸ். சினிமோட்டோகிராஃபி அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சினிமால. நான் கேட்குறேன், லைக் இதை நீங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைக் நீங்க பார்த்த சில படங்கள் இல்ல நீங்க பார்த்த சில ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல, இப்ப கூட நினைச்சாலும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேம்ஸ் இல்ல மூவிஸ் ஞாபகத்துல இருக்கு அவங்களுக்கு? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குற படங்கள் ரொம்ப டீப்பா எல்லாருமே இந்த படங்கள், ஏன்னா அப்படியா நமக்கு சொல்லிக்கிற வழிகாட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பார்ப்போம் ஏதோ விஷயம் நம்ம மைண்ட்ல. எனக்கு வந்து 11 மணிக்கு சண்டே விஜய் டிவியில போற ஹாலிவுட் படங்கள் இருக்குல்ல, அதோட இமேஜஸ் இருக்குல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப எக்ஸைட் பண்ண. நாம படங்கள் பார்ப்போம், புது படங்கள் எல்லாமே போய் பார்ப்போம். ஆனா அந்த ஹாலிவுட் படங்கள் கொடுக்குற ஹிட்டிங் இமேஜஸ் இருக்குல்ல, இப்போ ஈட்டில வந்து அந்த ஏலியன் வந்து அது ஃபர்ஸ்ட் அந்த தலை எப்படி தூக்குற அந்த மொமெண்ட், அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு படம், அதுல வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த அப்படி இருளாக்கும் அந்த ஒரு இமேஜ். இப்போ பேக் டு தி ஃபியூச்சர் இருக்குல்ல, பேக் டு தி ஃபியூச்சர் மாதிரி இன்னைக்கு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா அப்படியே நான் ஒரு 20 வருஷம் பின்னால போய் அந்த குழந்தையாவே நான் மாறிடுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த விஜய் டிவியோட 11 மணி சண்டே படங்கள் என்ன ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இணைந்த கைகள் இருக்குல்ல, இணைந்த கைகளோட சில இமேஜஸ் வந்து எனக்கு ஹிட்டிங்கா இருக்கும். எனக்கு இப்ப ரேண்டமா தான் கேடிவில நம்ம பாப்போம்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது வரைக்கும் பார்க்காத ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து அந்த படத்துல இப்ப வந்து இணைந்த கைகள் சொல்லவே திரும்ப அதோட இமேஜஸ்க்குள்ள நான் போறேன். அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸ் ஆக்சுவலி அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் நமக்கு தெரியல ஏன் அது எக்ஸைட் ஆகுதுன்னு. ஆனா திரும்ப யோசிச்சு பார்த்தா சில செட்டப் பே ஆஃப்ஸ் இருக்குல்ல, நான் ஸ்ட்ராங்கா திரும்ப நம்ம பசங்க நக்கலைட்ஸ்ல இருக்கிற ஆட்கள், ரைட்டர்ஸ், இவங்க எல்லாம் பழகும்போது ஒரு செட்டப் பே ஆஃப் ஒரு படத்தை எவ்வளவு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து எலிவேட் பண்ணுங்க இருக்குல்ல. அந்த படத்துல அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்கும். அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இங்க கையில போட்டு இவன் கீழே வந்து ஒரு மேல வர அங்க வந்து இப்படி கையை பிடிப்பாங்க. கைண்ட் ஆஃப் அந்த இமேஜ் தான் RRR பாக்குற இமேஜ் வச்சுங்களேன். 20 years பேக் இருக்கும்ல, அது பண்ணிருப்பாங்க. அந்த டெக்னிக்கை தான் அப்படியே கிளைமேக்ஸ்ல நாசரை கொல்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. போய் அந்த பிரிட்ஜ் மேல இருந்து கயிறு போட்டு நாசரை இது பண்றதுக்குல கைண்ட் ஆஃப் அது பே ஆஃப் தான். ஆனா நமக்கு அது கொடுக்குற இமேஜ் இருக்குல்ல, எந்த கைகள் வந்து திரும்ப யோசிச்சு பார்த்து சின்ன பையனா நான் ரொம்ப எக்ஸைட் பண்ண படம். எனக்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அது நீங்க சொன்ன எனக்குமே ஸ்டில் ரிமெம்பர். அதனால திரும்ப ரீவாட்ச் பண்ண அந்த டைம்ல அது அப்படி ஒரு பொருட்செலவுல. ஏன்னா சொல்லுவாங்க எந்த கைகள் வந்து டிடிஎஸ் அந்த படத்தோட ட்ரெய்லரோ ஏதோ போட்டாங்க. அந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கு சாந்தி தியேட்டர் கோயம்புத்தூர்ல அவ்வளவு கூட்டம், அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் மிதிப்பட்டு அதான் சில டெக்னாலஜிஸ் உள்ள கொண்டு வரது இருக்குல்ல, அது அந்த படம் ஒரு இது. அதே மாதிரி கருப்பு ரோஜால ஒரு இமேஜ் இருக்கும். கருப்பு ரோஜாவோட திரும்ப யோசிச்சு பார்த்தா அப்புறம் இவங்க பிலிம் இன்ஸ்டியூட் ஆட்கள் இப்ப நம்ம பேசும்போது தெரியுது. இப்ப ரமேஷ்குமார் சார் இன்டர்வியூல நம்ம பார்த்தோம்னா அவங்க அவ்வளவு சொல்றாங்க. எதுவுமே இல்ல, உண்மையிலுமே ஏன் அவங்க அந்த டைம் வரும்போது அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தாங்கன்னா சில இமேஜ் அவங்க உள்ள கொண்டு வந்துருக்குல்ல. அது கருப்பு ரோஜா கிளைமேக்ஸ்ல வந்து ராம்கி சார் குதிரையில வருவாரு, இருள அவரை துரத்திக்கிட்டே வரும். சொல்றது ஈஸி, அதை எடுக்கிறது இருக்கு. அவ்வளவு பெரிய பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். நமக்கு சொன்னா அந்த இமேஜஸ் இவ்வளவு வருஷம் தாண்டி நிக்குது. அதுதான் சினிமாவோட பவர் நினைக்கிறேன். அந்த படங்கள்லாம் அதான் என்டையரா நம்ம புதுசா ஒண்ணு பாக்குறோங்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு மோர் எக்ஸைட் பண்ணி நினைக்கிறேன். ஹாலிவுட் படங்களும் சரி, இந்த கைண்ட் ஆஃப் ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இவங்க எல்லாமே பண்றாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டரா
ஒரு மாதிரி சினிமா பண்ணலாங்கிற முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வந்து ரொம்ப ஹிட் பண்ண படங்கிறது வந்து புஷ்கர் காயத்ரியோட ஓரம்போவும் வாக்கோட்டர் கட்டி. ஓகே ஓகே. ஓரம்போ பார்க்க திரும்ப நமக்கு என்னமோ அந்த படம் வித்தியாசமா இருக்குன்னு நமக்கு தோண்டி இருக்கும்ல. அதோட அந்த ஆட்டோ ரேஸு, அதுக்கான விஷுவல்ஸு, அண்ட் அப்பதான் எனக்கு வந்து ஓரம்போ வாக்கோட்டர் கட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நீரவ் சாரோட ஒர்க்ஸ் நான், ஏன்னா வாக்கோட்டர் கட்டி வேர்ல்டே இருக்குல்ல, அந்த கலர்ஸ் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் வந்து ஷியோர் கான்ஃபிடன்ஸ் வேணும், நம்ம புதுசாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போறோம் இருக்குல்ல. எனக்கு விக்ரம் வேதா எனக்கு என்ன, நான் வாக்கோட்டர் கட்டிங் வந்து ஒரு 200 தடவை நான் பார்த்துருப்பேன். நான் தியேட்டர்லேயே அந்த படத்தை 3-4 தடவை பார்த்தேன். எனக்கு எப்பவுமே அந்த தடவை வந்து பிகின் சம்திங் ஏதோ ஒரு இதில் வந்து அந்த படத்தோட ரொம்ப மொக்கப்படம், வருஷத்தோட ரொம்ப மொக்கப்படம்னு சொல்லி வந்து எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் அந்த டைம்லாம் டிசைன் பண்ணிட்டு இருப்பேன். பேக்ரவுண்ட்ல வாக்கோட்டர் கட்டிங் வந்து ஓடிட்டே இருக்கும். அதை வந்து ஒளிச்சித்திரமாவே நான் வந்து 200-300 தடவை கேட்டிருப்பேன். எப்போ போர் அடிச்சாலும் ஒரு எனர்ஜிக்காக பார்ப்போம்ல, வாக் அவுட்டர் கட்டிங்கு, ஓரம்போ, ஆரண்யகண்டம். நான் ஆரண்யகண்டம்னா தியேட்டர்ல தேடி போய் பார்த்த ஆட்கள் 10 பேர் மட்டும் இருக்க தெரியல. அப்ப நம்ம 10th 11th தான் நமக்கு அது புரியாது. இப்ப திரும்ப ஆரண்யகண்டம் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தா வேற ஒன்னா தெரியுது. இப்போ 10 years 15 years கழிச்சு பார்த்தா அது வேற ஒன்னா ஃபீல் ஆகுது. ஆனா அப்பா நமக்கு அது என்னமோ வித்தியாசமா இருக்கு, அந்த வித்தியாசமா புதுசா இருக்கிறத தேடி போய் பார்க்கறது இல்லை, அந்த பிடிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சில படம்லாம் தெரியுமான்னு தெரியல. போர்க்களம்னு சொல்லி ஒரு படம் கிஷோர் நடிச்சிருப்பாரு, வண்டி சரோஜ்குமார்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண ஒரு படம் வச்சுங்களேன். அந்த படத்தோட கோரம்னா கிஷோருக்கு கண்ணு தெரியும், படத்தோட ஒரு கல்ல ரிவீல் பண்ணுவாங்க, செம்ம ஆக்ஷன் படம் அது. அந்த படம் தேடி போய் நான் தியேட்டர்ல பார்த்தேன்னு வச்சுங்களேன். அதோட ட்ரெய்லர் KGFல ஒரு இமேஜ் பார்க்கலாம், மோர் லோக்கியா டார்க்கரா. நீங்க இந்த போர்க்களத்தோட ட்ரெய்லர் நீங்க போய் பாருங்க, அது அப்படி ஷூட் பண்ணி நம்ம 7 நம்ம பாக்குறோம்ல, டேவிட் ஃபின்ச்சரோட 7, அதுல ஒரு டார்க்னஸ் ஒன்று ட்ரீட் பண்ணிருப்பாங்கல்ல, அது இருக்கும். பட் அந்த படம் யாருக்கும் பெருசா தெரியல, இது ஆரம்பிச்சுங்க. ஆனா இப்போ நம்ம அப்படி போய் தேடி பார்க்கறதுல இதெல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா இதெல்லாமே வித்தியாசமா ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்த படங்கள். ஆனா சில இமேஜஸ் நமக்கு ரொம்ப ஹிட் பண்ணும்ல, இது வேற என்னமோ நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறதுல, அது வந்து எனக்கு பாம்பே பார்க்கும்போது பயங்கர லேட்டரா நான் பார்க்குறேன். அதான் சொல்றேன், நம்ம ரிவர்ஸ்ல நான் வந்து திருடாலேருந்து மணி சாரோட இது ஆகி அப்போ நான் கடல் தான். ஏன்னா எனக்கு இந்த தியேட்டர் சினிமா பற்றின எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மின்னு வச்சுங்களேன். நான் ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சாரோட படம் தியேட்டரில் பார்க்கறது கடல் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேற மற்ற எல்லா வகையும் நான் வந்து பார்க்குறேன். பாம்பே பார்க்கும்போது முதல் அந்த இமேஜ் இருக்குல்ல, அரவிந்த் சாமி சார் வந்து அவங்களோட பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து வருவாங்க. மனிஷா கொய்ராலாவோட ஓப்பனிங் இமேஜ், அந்த தோனி அவங்க கட்டிட்டு இருப்பாங்க, கட்டிட்டு இருக்கோம், இவங்க வந்துடுவாங்க, அந்த புக்கு கீழே விழுந்துரும். புக்கு இப்படி எடுக்க போகும்போது இப்படி பார்ப்பாங்க, அந்த திரை வந்து விலகும். அதாவது ஜஸ்ட் அவங்க பார்க்கறாங்க, பார்த்து கொண்டார்கள் மட்டும் இருக்கிறதுங்கிறது வேற. பட் அதுக்கு ஒரு மூட் இருக்கும். அது ராஜ்குமாரன் சார் வந்து அதோட கூல் ப்ளூ இருக்குல்ல, அப்படி ஒன்று ஷூட் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் ஒரு ஆக்ஷன் அவங்க அதை கட்டிட்டு இருக்கிறதும் சரி. எனக்கு என்ன, ஒரு முஸ்லிம் பெண்ணு படிக்க போற பொண்ணு, அவரோட புத்தகம் கீழே விழுந்தது, அவர் எடுக்கும்போது ஒரு திரை விலகு. இது என்னன்னா, இது என்னமோ உள்ள ஒன்று சொல்லுது, நம்ம ஹிட் பண்ணுதுன்னு இருக்கலாம். அதுல இருந்து வேற எதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். சினிமாவோட பவர் அதுதான் நான் நினைக்கிறேன். இதே இமேஜ் நான் சின்ன பையனா பார்த்துட்டேன்னா எனக்கு முதல்ல அழகா இருக்கானா கூட தெரிஞ்சுக்கலாம், வேற எல்லாம் எனக்கு ஹிட் ஆகுது, பாட்டு எங்க வருது இல்ல ஜோக் எங்க வருது எனக்கு ஹிட் ஆகுது. இப்ப நீங்க பார்க்கும்போது இந்த இமேஜ் ஹிட் ஆகுது. இதுக்குள்ள ஏதோ ஒரு பிலாசபியை நான் தேட ஆரம்பிக்கிறேன். ஆர்ட்டோட பவர் வந்து அதுதான். அந்த பார்த்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நான் மைண்ட் எங்கேயோ நம்ம போயிருதுங்களே, எங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்குல. ஸோ ஒரு இமேஜ் இவ்வளவு ஹிட்டிங்கா இருக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த இமேஜ் தான் வச்சுங்களேன். அப்புறம் திரும்ப பாம்பே பார்க்குறோம். பாம்பே வந்து நான் பல வெர்ஷன்ஸ்ல பார்த்தேன், டிவியில் பார்த்துருக்கேன், அப்புறம் ஒரு DVD இதில் பார்த்துருக்கேன், இப்போ ரீஸ்டோர்டு வெர்ஷன் பார்க்குறேன். ஐயோ அதோட கலர்ஸ், அது அவங்க ஒரு மூட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அது அப்படியே ஷிஃப்ட் ஆகும். பாம்பே போறாங்கன்னா அது அப்படியே ஒரு வார்மர் டோனுக்கு, ஒரு ப்ரௌன் அந்த டோனுக்கு அது ஷிஃப்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு கூலா ஒன்று அவங்க மெயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஹவு ஃபிலிம் அதை அச்சீவ் பண்ணா நீ இப்போ வரைக்கும் அது பிரமிப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா அது காஸ்டியூம்ஸ்லேருந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அரவிந்த் சாமி சார் ஃபர்ஸ்ட் நடந்து வரும்போது பார்த்தா ஒரு ரெட் டிஷர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு போஸ்ட் ஃபிலிம் ப்ராசஸிங்ல தான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த ப்ளூ கூல்னஸ் இருக்குல்ல, இப்போ அதே அந்த உயிரே பாட்டு வரும்போது இந்த கடல் அலைகள் அடிக்கும், அவருக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு பிளாக், அந்த ஏதாவது பிளாக் பர்த்தால வருவாங்க, அவங்க அந்த பர்தா கழட்டினா உள்ள வந்து அந்த ப்ளூ இருக்கும். ஸோ ஃப்ரம் காஸ்டியூம்ஸ்லேருந்து அந்த மூட எமோஷனை எலிவேட் பண்ணுறக்கு ஒன்று செய்யறது இருக்குல்ல, பாம்பே வந்து உண்மையிலுமே நம்ம கலர்ஸுக்காக திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா 2 சீன். ஒன்று வந்து அவ மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனிஷா கொய்ராலா வந்து அரவிந்த் சாமி சார் சொல்ற சீன், குக்கர் விசில பார்த்தா வந்து திட்டு அறிவுங்க சொல்லுவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் அவங்கள ஹிட் பண்ணும். திரும்பவும் ஒரு சன்லைட், அதாவது திரும்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் சில இதெல்லாம் பழகிடணும் வச்சுக்கலாம். கல்ச்சுரலாக நமக்கு சில இது இருக்கு. அதே மாதிரி மியூசிக்கு நம்ம எப்படி ஒரு கோரஸுக்கு நம்ம எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுபோல கல்ச்சுரல் நம்ம எடுக்கிற விஷயம். அதே மாதிரி சன்லைட் வந்து சில விஷயம் நமக்கு வந்து சொல்லும். நம்ம அதே மாதிரி சில கரெக்டான மொமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுல அந்த மொமெண்ட் இருக்கும். அதே மாதிரி கடைசியாக குழந்தை குழந்தைய பார்த்துருக்கலாம், நம்ம சாஃப்டா டீல் பண்ணும்போது அது ஒரு ஹிட் ஆஃப் சன் லைட் இருக்குல்ல. இப்போ இதெல்லாமே இப்போ திரும்ப வந்து படத்தை ரீவாச் பண்ணி ஒரு வருஷம், ஆனால் எனக்கு அந்த இமேஜஸ் அப்படியே நிற்கிறது இருக்குல்ல.
உயிரே ஆக்சுவலா நம்ம அது பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்க பாம்பே சொன்ன லேண்ட்ஸ்கேப்பாவே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆக்சுவலா. லடாக் இருக்கும், நேபாள் இருக்கும், டெசர்ட் இருக்கும் ஆக்சுவலா. இந்த மாதிரி உயிரிலேயே நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ். அதை மாஸ்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான் நினைக்கிறேன். ஹவு அவங்க நேச்சரையும் லேண்டையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதை அவங்க நரேட்டிவ்க்குள்ள பயன்படுத்துறாங்கன்றதுல. மனிதரோட படங்கள்ல அவர் வந்து மழையும் காத்தையும் அப்படி பயன்படுத்துறாரு. இப்ப சொல்றோம்ல, இந்த மொமெண்ட் எங்க நிறைவாகுது அப்படின்னா அங்க காத்தடிக்கணும் அப்படிங்கிறதுல, அந்த காத்து தான் அந்த திரையை விளக்குது அப்படிங்கிறதுல, அதுக்குள்ளதான் அந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அது ஒரு டைமை சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த வெதர் ஃபீல் ஆகும், அந்த சில்னஸ் நமக்கு ஃபீல் ஆகும் இருக்குல்ல. ஸோ அதான் திரும்ப நீங்க சினிமாங்கிறது நம்ம பார்க்கறதோ கதை கேட்கறதோ இல்லை, ஹவு வி ஃபீல் தான். நம்ம பல நேரங்களில் இப்போ திரும்ப யோசிச்சு பார்த்தா ஒரு படத்தோட கதையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த படம் நம்ம பார்க்கும்போது கொடுத்த அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம மறக்க மாட்டோம். ஸோ மாஸ்டர்ஸ் என்னைக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இவன் இதை செஞ்சுட்டான், இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்கு முதல்ல இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தோல்வியை ஒன்று சொல்கிறான், இல்லை யாரோ ஒருத்தவங்க இறப்பு செய்தியை சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு நான் இப்போ நேரில் ஆப்போசிட்ல ஒன்று ஃபீல் பண்ணுவோம்ல, திடீர்னு ஒரு துக்க செய்தியை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அது வந்து பாரமாக ஃபீல் ஆகும். பல நேரம் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் இப்போ என்னோட சார் ஒருத்தர் இறக்கும்போது சொல்கிறாங்க, அப்படியே ஃபோனை போட்டு கீழே உட்காந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் திரும்ப நான் யோசிச்சு பார்க்குறேன், அது நடந்து 10 வருஷம் இருக்கும். நான் ஏன் கீழே உட்காந்தேன் அப்படின்னா, பாரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்போது வென் யூ ஹியர் சம் ஷாக், ஒரு சோகமான விஷயம் போது மனம் பாரமாக ஃபீல் ஆகும். அந்த பாரம் நம்ம நேரடியாக உணர்றோம். அப்போ இந்த பாரத்தை சினிமா பார்க்குறவன் எப்படி உணர வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அவன் வந்து சோகமா ஃபீல் பண்றான், பாரமா ஃபீல் பண்றாங்கிறதுல மேட்டர். அதை உணர வைப்பதற்கு அவங்க வேலை செய்யறாங்க. அங்கதான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க, நேச்சர்ல ஆரம்பிச்சு மியூசிக்கும் சரி, அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எனக்கு இந்த திரும்ப யோசிச்சு பார்த்தா பாரத்தை பத்தி பேசும்போது எனக்கு நாயகனோட ஒரு இமேஜ் தான் வந்து தோணிட்டே இருக்கும். 2 விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து சிம்பத்தியா ஒன்று ஃபீல் பண்றது, ஒன்னை வைத்து ஒரு மெலோட்ராமிக்கா கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு சோகத்தை நம்ம ஃபீல் பண்ணி அழுகிறதுங்கிறது, அதுவும் ஒர்க் பண்ணணும். ஆனா எம்பத்தட்டிக்கலா திங்க் பண்ணுறது, ஒரு மனிதன் என்ன நினைக்கிறாங்கிறது இருக்குல்ல, அவன் என்ன பெயின் அண்டர்க்ரோ பண்றாங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளால தாங்கவே முடியாது. பல நேரம் நமக்கு தூக்கம் வராதுன்னு வச்சுங்களேன். அதுலதான் வந்து அந்த போலீஸ்காரரை கொண்டதுக்கு அப்புறம் வந்து கமல் சார் வந்து அந்த பையனோட வீட்டுக்கு போவாரு. சரி, அவனுக்கு அது தெரியாது, பணம் கொடுத்து வந்துடலாம் தான் போவார். ஆமா, அந்த போலீஸ்கார வீட்டுக்கு போவார். குட்டி பையன் இருப்பான், பாப்பா மருகையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து சொல்லும் போது அவருக்கு ஹிட், நமக்கு அது தெரியும். இப்ப படம் பார்த்தீங்கன்னாரும் ஐயோ இப்படி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நம்ம யோசிக்காம விட்டோமே, இப்படி ஒரு பையன் இருக்கானே, இந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமே, வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் கேமரா ஸ்டே இருக்கும், கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த எம்டினஸ் ஸ்டே இருக்குல்ல, கமல் சாரோட கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட் நமக்கு அப்படியே ஹிட் ஆகும். அதுதான் இதை கடத்துறது இருக்குல்ல. இப்ப யோசிச்சு பார்த்தா அங்க ட்ராமாட்டிக்கா என்னென்னமோ பண்ணலான்னா இல்ல, அங்க கமல் சார் இருக்காரு, ரைட்டிங்கா ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு டிராமா இருக்கு, அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு ஹியூமன் எமோஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிலாசபிக்கலா சம்திங் இஸ் தேருங்கிறதுல, அது அந்த மாஸ்டருக்கு தெரியும். ஆக்சுவலி தட் இஸ் கிரேட். தே வில் நோ. அது அப்படியே கடத்துறது இருக்குல்ல, அது எவ்வளவு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கடந்தோம். அந்த குற்ற உணர்வை நம்ம உணர்வோம், நமக்கு குற்ற உணர்வாகும் இருக்குல்ல. குற்ற உணர்வு தான் மனிதனை வந்து வேற ஒரு மனிதனா மாத்துங்கிறது. ஏன்னா நம்ம அந்த படத்துல வேலுநாயக்கரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து வேற ஒன்னா பார்ப்போம். அந்த ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் பர்சனலி என்ன அண்டர் ஆகிறாரு, அதுல இருந்து ஒரு மனிதன் மாறுறது. அதனால அந்த படம் வந்து கிளாசிக்கா நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம திரும்ப கிளாசிக்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு தவறுகள் கூட பண்ணும், ஆனா அது குற்ற உணர்வு அடைஞ்சோ ஏதோ ஒரு உணர்ந்தது மாறுதுங்கிறது இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வாழ்க்கையில வேற காலகட்டங்களை திரும்ப பார்க்கும்போது அந்த கேரக்டர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். விரும்மாண்டி ஆக்சுவலா, அதாவது பர்செப்ஷன்ல இருந்து கதை சொல்றதுங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னோட பார்வையிலிருந்து அந்த படம், அவங்களோட பார்வையிலிருந்து அந்த படம், அந்த சில சமயங்கள்ல அந்த ஓப்பன் கிளைமேக்ஸை வந்து ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சில டைரக்டர்ஸ் வைப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கிரீன் பிளே எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதை எப்படி நரேட் பண்றாங்க, அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கிற விஷயம் தான். அதுல நீங்க பார்த்த எலிமெண்ட்னா அது ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம்? திரும்ப தான் சொல்றேன், உங்க நேச்சரையும் லேண்ட்ஸ்கேப்பையும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. அங்கதான் விரும்மாண்டி வந்து எங்க ஒரு கிளாசிக் ஒர்க் அது மாறுது அப்படின்னா, திரும்ப கமல் சாரே சொல்லுவார், ஒரு ரோஷமனோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்தா அதை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தோட வேற பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க. ஆனா திரும்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்குன்னா நம்ம தேடி படிக்கிறது எல்லாமே குறைஞ்சிருக்குது. நம்ம சினிமாக்கள் பார்க்க சினிமாவில இன்ஸ்பயர் ஆகும், சினிமாவில இன்ஸ்பயர் ஆகி நம்ம ரூட்டட் கல்ச்சர்ல இருந்து ஒன்று பண்றது இருக்குல்ல. அவர் அந்த மதுரைக்கு செட் பண்றாரு, மதுரையோட அதோட நுவான்சஸ்குள்ள செட் பண்றாரு. அண்ட் அந்த மொத்த கதையை நீங்க லீனியரா பாத்தீங்க அப்படின்னா, விருமாண்டியோட நிலத்துல 10 அடியில தண்ணி வருது. அந்த நிலம் வந்து கொத்தால தேவருக்கு வேணும். அதை பிடிக்கிறதுக்கு அவர் என்னென்ன வேலை செய்யறாரு, அப்படி அவரு என்ன கன்னிங்கா விஷயங்கள் செய்யறாரு, அதன் மூலியமா கிரியேட் ஆகிற டிராமாவும் ட்ராஜடி தான் பண்ணுச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு வெர்ஷன்ல பாக்குறோம். ஸோ ரோஷமான் என்னன்னா கைண்ட் ஆஃப் இந்த வேற பெர்செப்ட்ல பாக்குறது என்ன பண்ணணும்னா, ஆடியன்ஸ் இதுதான் ஆடியன்ஸ் உள்ள ஹூக் பண்ணிச்சு.
நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணுவோம், நம்ம ஒன்று நினைப்போம், அவன் மேலே ஜட்ஜ்மெண்ட் வைப்போம். அதுக்கப்புறம் அதை அவர் மாற்றுவார். ஐயோ நம்ம இப்படி நினைச்சிட்டமே அவனை நினைச்சு. ஸோ இந்த நம்ம படத்தோட தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம அது கூட அவ்வளவு எங்கேஜ் ஆகி நம்ம ஒன்று பார்க்கறது இருக்குல்ல, அங்கே தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல அந்த மேஜிக் அவர் பண்ண வச்சுக்கலாம். ஆனால் அவர் எடுத்துகிட்ட கதை இருக்குல்ல, திரும்பி இங்கே தான் தேடி போனோம். இப்போ இந்த விருமாண்டிங்கிற கேரக்டர் அவர் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு தமிழ் ஃபோக்லோர்லேருந்து வருது. நீங்கள் அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்காது, ட்ராக் லிஸ்ட்ல அந்த பாட்டு இருக்கும், கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில். அந்த நீங்க கதை அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா, விருமாண்டிங்கிறது ஒரு ரியல் லைஃப் முன்னால வாழ்ந்த ஒருத்தரோட கதை. அதுல இருந்து அது சிறு தெய்வமா மாறி அது பாடல்கள் வடிவில் இருக்கு. அந்த கதையில கோர் என்னவா இருக்கும்னா, தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கும். தங்கச்சியை கட்டி கொடுத்துருவாங்க. இந்த விஷயம்லாம் போய் கடைசியில வந்து தங்கச்சி அண்ணனை ஏமாத்தி கிணத்துக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. ஸோ கிணத்துக்குள்ள இருக்கிற விருமாண்டிய மனசு ஆறுதல் சாந்திப்படுத்துறதுக்காக வருடவோட கிணத்து திருவிழா நடக்கும், அங்க பூஜை போட்டு. இப்ப அதுதான் நம்ம அந்த விருமாண்டி வெட்டுப்படுறப்ப நம்ம அந்த விறுவிருமாண்டி பாட்டு கேட்போம்ல, அந்த கிணத்துக்கு. ஸோ இதெல்லாம் தான் இமேஜஸ், ஒரிஜினல் இமேஜஸ் நம்ம பாக்குறோம். லைஃப்ல இருந்து அவர் ஒன்று கொண்டு வராரு. ஆனா அந்த கதையோட கோருங்கன்னா ஒரு கிணறு, தண்ணி இருக்கிற நிலத்துக்காக இது பண்றாங்க போது, விருமாண்டிற கேரக்டர் கிணத்துக்குள்ள நீருக்குள்ள இருக்கிற ஒரு சாமி, அந்த சிறு தெய்வத்துல இருந்து கேரக்டர் கிரியேட் பண்ணா அவரோட முதல் கதையோட டிராமா விருமாண்டியை வெட்டுறதுல இருந்து தொடங்கும். அந்த ட்ராஜடி என்னன்னா, கிணத்து திருவிழா நடக்கும்போது அது நடக்கும். அதன் பிறகு அன்னலட்சுமி அவளை காப்பாத்துவா. அன்னலட்சுமி இவருக்கு ஒரு காதல் போக ஆரம்பிக்கும். அந்த காதல்ல கொத்தலாத்தேவன் எங்க பாப்பாரு, அவங்களோட காதலிங்கிறனா மறைவா ஒரு கிணத்துக்குள்ள இருந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கை கழுவு வரும்போது அவங்கள பாப்பாருன்னு வச்சுங்களேன். இதன் பிறகு அந்த 12 பேரை கொல்ற இந்த சீக்வன்ஸ் வரும். கொண்டராச கொல்ற சீக்வன்ஸ் அந்த குழந்தைய வந்து அந்த கிணத்துக்குள்ள ஆக்சிடென்ட்லி விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடும். அந்த அம்மா உள்ள வச்சிருப்பாங்க. அதன் பிறகு அதோட கில்ட்ல இருந்து விருமாண்டி இது ஊரை விட்டு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அந்த கிணத்துக்குள்ளதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அன்னலட்சுமி வந்து எனக்கு சொல்லும் போது புள்ளரிக்குது. அன்னலட்சுமி வந்து பேசுவாங்க. அங்கிருந்தா அந்த கிணத்துல இருந்து அவங்க பேசி இங்கிருந்து போலாங்கன்னு முடிவெடுத்து அவங்க 2 பேரும் புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுல கடைசியில அன்னலட்சுமி வந்து சாகும்போது அவ வந்து மாசமா இருந்தா அப்படின்னு அவன் சொல்றது இருக்குல்ல, அவங்க இன்னும் காதலோட கூடுற அந்த போர்ஷனுக்குள்ள அதை வந்து அந்த டிராவல்ல ஒரு தண்ணி குளத்துக்குள்ள இதை பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு இதெல்லாம் இல்லாமே இந்த கதை வெறும் டிராமானாலே நகர்னு வச்சுங்க. ஆனா ஹவு ரூட்டட், அவர் எங்க லேண்ட்ல இருந்து கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு. விருமாண்டிங்கிற கேரக்டர் முதல்ல இந்த லேண்ட்ல இருந்து அதோட கதைகள் இருந்து அதை எடுக்கிறாரு, அதோட லேயர்ஸை புரிஞ்சுக்கிறாரு, அதை கதைக்குள்ள பிளேஸ் பண்றாரு. அண்ட் அதை ஸ்கிரீன் பிளேவா வேற எப்படி ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மாற்ற முடியுங்கும் போது அதான் நீங்க சொல்றது. இப்ப எல்லாத்துக்கும் நான் ஒன்னு சொல்றேன், மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து அவங்க என்னைக்குமே உள்ள மாஸ்டரியா பண்ணிருக்க ஒர்க்ஸ் இருக்குல்ல, அவங்க டீட்டெயிலா சொல்லவே மாட்டாங்க. நம்ம தான் அதை ஃபைன் பண்ணிக்கிட்டே. ஆமா, நமக்கு வெளிப்படையா ஒன்று தெரியுதுல்ல, விருமாண்டி வந்து பெர்ஸ்பெக்டிவா அது இப்படி பேசுறதுல அதெல்லாம் வந்து நமக்கு மேல செரி இந்த கேக் ஜஸ்ட் செரி இந்த கேக் தான் இப்படி இருக்கு. அதுவே நம்ம எக்ஸைட் ஆகி நம்ம அதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் சூப்பரான்னு சொல்றோம். ஆனா நீ உள்ள டீப்பா போனீங்கன்னா தான் அவங்க அவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 1 month பேக் இருக்கும், எங்க வீட்டுல புது டிவி வாங்கணும். டிவி வாங்கி அமேசான் பிரைம் இன்ஸ்டால். எங்க அப்பா படமே பார்க்க மாட்டாருங்க. எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு என் கூட தசாவதாரம் என்ன கூட்டிட்டு போனாங்க. அவரோட வாழ்க்கையிலேயே எங்க அப்பா என்ன படத்துக்கு கூட்டிட்டு போன படம் ஒரே தசாவதாரம். ஆமா, எனக்கு அவரும் படமே பார்க்க மாட்டாரு. ஒரு நாள் விருமாண்டி, நான் 10-15 years பேக் நாங்க தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது, இன்னைக்கு சன் டிவில விருமாண்டி போட்டிருந்தாண்டா, நல்லா தாண்டா இருந்துச்சு படம் அப்படின்னு. அவ்வளவுதான், இவர்தான் அவர் சொன்ன வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்ததில்ல. நாங்க டிவி வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் இருந்துச்சு. சரி, அந்த விருமாண்டியில கோர்ட் சீன்லாம் நல்லா இருக்கும், அதை போடு அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படி போட்டோம். 2 மணி 2.25 மணி எப்படி போச்சுன்னே தெரியலங்க. 2 பேரும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். அப்போ அதே 15 வருஷமா என்ன சொன்னாரோ, படம் சூப்பரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல படமே பார்க்காத மனிதர். ஆனா அதுதான் அதை திரும்பவும் இந்த இவ்வளவு லேயர்ஸ் உள்ள இருக்குல்ல, அவங்க ஒவ்வொன்றும் கரெக்டா. அதே மாதிரி இந்த கருமாத்தூர் காட்டுக்குள்ளே பாட்டை வந்து எப்பாவது என்கிட்ட கேட்பார். அதை வந்து அது போடுங்கிறது இருக்குல்ல, அது போல அந்த பாட்டை கேட்போம். ஸோ இட்ஸ் ஃப்ரம் த கல்ச்சர். நீங்க சொல்றீங்க ஹவு வி கோ ரூட்டட், வி கோ இன்டர்நேஷனல், ஹவு வி கோ லோக்கல், வி கோ இன்டர்நேஷனல் இருக்குல்ல. அதுதான் கமல் சார் இருந்தும் மணிரத்னம் சார் இருந்தும் அவங்க லேண்ட்ஸ்கேப்பை, நேச்சர் எப்படி பயன்படுத்தாங்க கதைக்கு, அதுதான் காலம் தாண்டியும் நிற்கக்கூடிய ஒன்னா அது மாறுது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே திரும்பி நான் பார்த்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நாயகன், பாம்பே, உயிரே, ஸ்பெஷலி இணைந்த கைகளில், பர்டிகுலர்லி அந்த லேண்ட்ஸ்கேப் சீக்வன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக குடும்பஸ்தனில் ஆரம்பித்தோம், இன்னைக்கு நீங்கள் பார்த்து வியந்த பல படங்களை பற்றி பேசினோம். இன்ஃபேக்ட் குடும்பஸ்தன் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், லைக் ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா, அதுக்குள்ளே இவ்வளோ லேயர்ஸ், அதில் இவ்வளோ மெனக்கடல்கள், லைக் ரைட்டர்ஸ், டிரெக்டர்ஸ், கிரியேட்டர்ஸாக அண்ட் சினிமோட்டோகிராஃபியில் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள் அப்படின்னு. ஐ திங்க் அதுதான் இன்னைக்கு குடும்பஸ்தனை பெரிய படங்கள் வந்தாலும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் த சக்ஸஸ். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கும் உங்களுடைய என்டையர் டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.